என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்து வை. பூரி உருளைக்கிழங்க நான் கூட அதாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் வச்சீங்களா? ஐயோ என்ன நேத்து மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ நாரிட்டு போயிட்டான். பூரினா நல்லா செய்யணும். என்ன சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில போய் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்ப உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இதை வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாதுல்ல? பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து புதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க ஒடுக்கமா கேட்கணும். எதுவுமே ஏதாவது தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே.